ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு லாஜிக் கேட்ஸ் உருவாக்குறதுக்கு எப்படி மேட்ரிக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறது பார்ப்போம். இது வந்து ரொம்ப வினோதமாக இருக்கும் சில பேருக்கு. ஐ எம் ஸோ சாரி ஃபார் தேட். ஸோ இன்புட்ஸில் ஏபி, அவுட்புட்ஸில் சி இன், சம்மு, சி அவுட்டு. அப்போ இதில் நான் என்ன செய்யணும்னா, பில்டு சர்க்கியூட் போட்டு இது வந்து ஆடர்னு கொடுக்குறேன். இதில் எல்லா சர்க்கியூட்டுமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஆடர்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஷிஃப்ட் ஏ, சரியா? ஆடு ஷிஃப்ட் பி. இது ChatGPT வச்சு செய்ய போகிறோம். ரைட்டா? நீ என்னடா மெக்கானிக்கல் இது எப்படா உனக்கு தெரியும்னா, எனக்கு அந்த டிஜிட்டல் லாஜிக் கொஞ்சம் படிச்சிருக்கேன். ஓகேவா? எங்களுக்கு அதுக்கு சப்ஜெக்ட்லேயும் வரும், ஆட்டோமோட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ்லாம் நிறைய வரும். அப்புறம் சிஇன், இது சிஇன், ஏபி தான் இன்புட்டு, சி இன்னுன்றது இன்புட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எது இன்புட்டுன்னு கேட்கணும் அதுகிட்ட. ஓகே, விச் இஸ் ஆல் இன்புட் அண்ட் அவுட்புட். Which of these are input and output? Which of these are input and output? புரியுதா? ஸோ இன்புட் ஏபிசி இன், ரைட்டா? அப்போ இதில் சி இன்னு கொடுக்கணும், சிஐஎன், சி இன் கொடுக்கணும். ரைட்டா? இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது நிறைய பேருக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அவுட்புட் வந்து சம் எஸ். இங்கே போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, அவுட்புட்ஸில் இங்கே சம் எஸ், கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு இதை வெயிட் சி இன்னு கொடுத்துட்டேன், ஏபி சி இன்னு கொடுத்துட்டேன். பில்டு சர்க்கியூட் இது வராதா? இங்கேயும் பில்டு சர்க்கியூட் பண்ணக்கூடாது. நேம் கண்டெயின் டேபிள், சி இன்னு இருக்குது, நன்னு, அவுட்புட்டில் நன்னு. ஓகேவா? சம் எஸ்சி இப்படி கொடுக்கக்கூடாது, சம்மு. ஓகேவா? அந்த ப்ராக்கெட்னா அதுக்கு தெரியாது. அப்புறம் டேபிள் சம் இங்கே வந்துருச்சா? இப்போ ChatGPTயை வச்சு இதை பில்ட் பண்ணுறோம். அப்புறம் சம்மு கொடுத்துட்டோம். இதில் வந்து சி அவுட்டும் இதில் வரும். புரியுதா? சி அவுட்டு ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரே செஞ்சிடலாம் இதை வச்சு. ஆனால் கம்பைனட்டோரியல் கம்ப்யூட்டர் வந்து யாருமே உலகத்தில் செய்ய மாட்டாங்க. சி அவுட், புரியுதா? அவ்வளோதான். இப்போ டேபிள் பார்த்தோம்னா சி அவுட்டு சி. இப்போ இதில் கொடுத்துருக்க டேபிள் ஃபார்ம் மாதிரியே இதை உருவாக்கணும். ரைட்டா? இப்போ அது ஒரு காம்பினேஷனில் போட்டிருக்கா. இப்போ இதை ஜீரோவில் இருக்குது, இதை ஒன்றுன்னு மாற்றிடணும். புரியுதா? இதை ஜீரோன்னு மாற்றிடணும், இதை ஒன்று. இங்கே இருக்கிற மாதிரி அதுவே சொல்லும். எனக்கு அந்த ப்ராம்ப்டை நான் கொடுக்குறேன். 0 1 0 0 1 0 0 0 1 1 0 1 1 1. அவ்வளோதான். இப்போ எக்ஸ்ப்ரெஷனுக்கு போனோம்னா, எக்ஸ்ப்ரெஷனில் இப்படி இருக்கும். நான் எதை ரிமூவ் பண்ணணும், ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து கார்னாக்ஸ் கிராஃப் வந்து ஒரு கிராஃப் தியரி பேஸ்டான இது. எப்படி சார் அது ஒரு மேட்ரிக்ஸை வச்சே நீங்கள் அதான் உலகமே மேட்ரிக்ஸ் படத்தை பாருங்க அப்படின்றாங்களா? அப்படி கிடையாது. இப்போ இதில் சம்மு வந்து எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சம்மா என்றது எனக்கு தெரியாது. கிளியர், ரிவர்ட்டு அந்த மாதிரி வரும். அப்புறம் சி அவுட்டு, சி அவுட்டு வந்து வேறு மாதிரி வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சி அவுட்டை கடைசியாக கொடுத்துருக்கோம். இப்போ சி அவுட்டு தான் இவன் கொடுத்துருக்கபடி வந்திருக்கு. எப்படின்னா பிசிஎன் அப்படி வந்திருக்கு. இது சம்முக்கு வரணும். புரியுதா? இது சம்முக்கு வரணும். அப்போ இங்கே இருக்கிறத சி அவுட்டை மூவ் அப்பு. ரைட்டா? அவ்வளோதான். இப்போ டேபிளுக்கு வந்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ இங்கே இருக்கிறது இப்போ சம்மை கொடுத்தோம்னாலும் இப்படி தான் வருது. சரியா? எனக்கு என்னன்னு தெரியல. பில்டு சர்க்கியூட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? சர்க்கியூட்டோட நேம் வந்து டங்கலக்கா டிங்கா. ஓகேவா? ஓகே, இப்போ வந்த விட்டி வந்துருச்சா? இப்போ இதில் நீங்கள் 8 பிட் சர்க்கியூட் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். இப்போ A1 போட்டால் பார்த்தீங்களா, கம்ப்யூட்டரே உருவாக்குது. இப்போ ஏ, புரியுதுங்களா? இப்போ நான் இதில் இருக்கிறத செக் பண்ணுறேன். இப்போ ஏவுக்கு 1 போட்டால் இங்கே என்ன வரணும்? எனக்கு இந்த இடத்த பார்த்தா தான் தெரியும். ஏவுக்கு 1 போட்டால் எனக்கு சம்மு 1 வந்திருக்கு. இங்கே ஒன்றே கிடையாது. இந்த ட்ரூத் டேபிள் மாதிரியே வரணும். புரியுதா? வரல. அப்போ சி இன்னை வந்து நம்ம இது பண்ணிட்டோம். அப்போ இதை திரும்பியும் பில்டு பண்ணுவோம். இந்த சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க, டிஸ்கார்ட் பண்ணிட்டு. சரிப்பா, இது எனக்கு வந்து சம் அண்ட் சி அவுட் ஆஃப் குறுகிய விதம்.
1247 இதெல்லாம் வந்து கரெக்டாக ஈஸி படித்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இப்போ இதை மேட்ரிக்ஸ் மெத்தடில் ஏஐ வச்சு உருவாக்கலாம். இப்போ நான் வந்து இதில் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு குட்டி கால்குலேட்டரை உருவாக்கணும். சரியா? மேட்ரிக்ஸ் மெத்தடை வச்சு உருவாக்கணும். இதுக்கு நிறைய வெப் ரிசோர்ஸை வச்சு உட்காரணும். அப்போ லாஜிசிம்ன்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். புரியுதா? இதை விட இது ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகும். லாஜிசிம் எவல்யூஷன்னா நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்கிடுவீங்க. இப்போ இதில் கம்பைனட்டோரியல் அனாலிசிஸ் போயிட்டு இன்புட்ஸ் இருக்கா, இன்புட்ஸ் போயிட்டு இந்த இடத்துக்கு போகும். எனக்கு வந்து ஏபியை கொடுத்துரும், ஏபிசிஇன். சரியா? ஏபிசிஇன். இப்போ இங்கே போயிட்டு கேப்ஸ் அமுக்கிட்டு ஷிஃப்ட் ஏ கிடையாது, கேப்ஸ் ஏ. ஓகே, அது வராதா? கேப்ஸ் ஏ ஆட் இங்கே பி ஆட் இங்கே சி இன் ஆட் அப்புறம் சம் SUMS. ஓகேவா? ஆமாம், தப்புலோ ரிமூவ். இப்போ இதில் நம்ம சொல்லியிருக்க மாதிரி குறுகிய எக்ஸ்பிரஷனில் கார்னாக்ஸ் கிராஃபு சம் எஸ்ன்னு வரணும். இப்போ ஏபிசி இன்னா கரெக்டாக கொடுத்துட்டோம். இப்போ அடுத்தது நம்ம கேட்டது என்னென்னா இதில் எதுப்பா இன்புட் அவுட்புட்னு கேட்டோம். இது வரைக்கும் இன்புட்ஸில் கொடுத்துட்டோம். அப்புறம் அவுட்புட்ஸில் வந்து சம் எஸ், ரைட்டா? SUMS சம் எஸ்ஸு ஆடு. அடுத்து இருக்கிறது சி அவுட், COUT அவுட்டு. ஓகேவா? முதலே இதை கரெக்டாக கொடுத்துடணும். அப்புறமா எனக்கு சம் வந்து A+B இந்த சி இன்னுன்னு வரணும். ஆனால் இங்கே அப்படி வரல. அப்போ டேபிள் போய் பார்த்தோம்னா இந்த ஃபார்மில் இருக்குது. இதில் எங்கேயோ தப்பு இருக்குது, அதனால தான் நம்ம போட்டது வரல. இப்போ இதில் இந்த இது வந்து காம்பினேஷனில் வந்துடும். இப்போ சி இன்னில் பார்த்தீங்கன்னா 0 1 0 1 0 1 0 1 வந்துருச்சு. இங்கே 0 1 1 0 1 0 0 1 அப்புறம் 0 0 1 0 1. தப்பாக பண்ணுறோம்ல. சி அவுட் வந்து 3 0 வரும். 0 1 0 1 1 1. இப்போ இங்கே கொடுத்துட்டேன். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை போய் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷன் வருது. அந்த இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷன் வந்து அதில் வராது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷன் எங்கே இருக்குது? இந்த இருக்கா? சி அவுட்டுக்கு தான் வரணும், இது சம்முக்கு வருது. அப்போ இதை மாற்றி பார்த்தா வருமா என்னன்றது தெரியல. சம்முக்கு வந்து இது வராது. சம்முக்கு வந்து கண்ட்ரோல் செட் பண்ணி வைப்போம். கண்ட்ரோல் செட்டே வர மாட்டேதே. ரிவர்ட். இப்போ இதில் எஸ்ஸு சம்மு. ஓகேவா? இதில் அப்படி வரல. ஃபார் சம் கண்ட்ரோல் சி. ஓகே, சேவ் பண்ணுங்க. ஃபார் திஸ் இஸ் ஹோமுக்கு போயிட்டு திஸ் இஸ் ஃபார் சம். ஓகேவா? இது சம்முக்கு காட்டுது. திஸ் இஸ் ஃபார் சம். அப்புறம் சி அவுட்டு அண்டு சி அவுட்டுக்கு வந்து என்னது என்ன வருதுன்னு பார்ப்போம். சி அவுட்டுக்கு இதுதான் வரும். சி அவுட்டுக்கு ஷோயிங் திஸ் ரிவர்ஸில் காட்டுது. கண்ட்ரோல் சி அண்ட் சி அவுட் வந்து இதுமா. ஸோ டெல் இஸ் திஸ் கரெக்ட்? ஓகேவா? கரெக்ட். ஒரு நிமிஷத்தில் டீகோடர் கம்ப்யூட்டரே செஞ்சு முடிச்சிடும் மேட்ரிக்ஸ் மெத்தடில். இதுக்கு ஒரு பைத்தான் கோடு மாதிரி எழுதணும். ஒரு பையாட்டோ குவி வச்சு கம்ப்யூட்டரை வந்து ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ஸ்க்ராட்சில் இருந்து. ஆனால் அந்த லேப்ரோஸ்கோபிக் டெக்னிக் I3 I7 மாதிரி வருமானா கிடையாது. யுவர் சம் எக்ஸ்பிரஷன் எஸ் பட் போத் ஆர் கரெக்ட். ஓகேவா? ரெண்டுமே கரெக்டு தான். சி அவுட்டும் சம்மும் இப்படி இருக்குது. ஓகே, ஐ நீட் இன் பைனரி. எனக்கு டக்குன்னு சொல்லு, இஸ் திஸ் கரெக்ட் ஆர் நாட் இன் பைனரி. டெல் எஸ் ஆர் நோ. டெல் எஸ் ஆர் நோ.
எஸ் கரெக்ட். அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை போயிட்டு பில்டு சர்க்யூட் பண்ணிடுங்க. அதுக்கு ஒரு பேர் வச்சுருங்க. யூஸ் டு யூஸ் NAND கேட்னா இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் இது தேவைன்னா அப்புறம் பார்த்துக்குவோம். ஓகேவா? போட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஏவுக்கு 1 சம் 1ன்னு கட்டுதா, சி இன்னு இதுக்கு 1 கொடுக்குறோமா. இப்போ இதில் எதுக்கு அந்த டேபிளில் நம்ம வெரிஃபை பண்ணணும்னா இதை அப்படியே எடுத்து இந்த டேபிளை வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணோம்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு கம்ப்யூட்டரை செஞ்சு முடிச்சிட்டோம். இது கம்பைனட்டோரியல் கம்ப்யூட்டர். இது உண்மையான கம்ப்யூட்டர் கிடையாது. இது டியூரிங் சொன்னார்ல அந்த கம்ப்யூட்டர் கிடையாது. அதனால தான் மனித மூளையை இன்னமும் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க எல்லாரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கம்ப்யூட்டரில் நம்ம மேட்ரிக்ஸ் மெத்தடில் உருவாக்கியிருக்கோம். இப்போ இதை என்ன பண்ணணும்னா இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது நான் ஏவை மட்டும்தான் சி இன்னு 0 எல்லாத்துக்குமே 0 செட் பண்ணிடுவோம். 0 0 எல்லாத்துக்குமே 0 செட் பண்ணால் 0 தான். இப்போ 0 0 1 இதை 1க்கு செட் பண்ணுங்கள். 1க்கு செட் பண்ணிங்கன்னா எனக்கு சம்மு எவ்வளோ வருது? சம்மு தான் 1 வரணும். சம்மு 1 வருதா? சி அவுட்டில் 1 இல்லை. ரைட்டா? அப்போ இதை தான் நான் செட் பண்ணியிருக்கேன். புரியுதா? சி இன்னுக்கு செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 3மே எனக்கு 1 1 1 எல்லா காம்பினேஷனையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ இங்கே 1 வரும், சம்முக்கும் 1 வரும். புரியுதா? ரெண்டுமே எரியுதா? அப்போ ஓரளவுக்கு இது கரெக்டு. இதுதான் மெத்தட் ஆஃப் கிரியேட்டிங் எ சிப்பு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ இதில் ஏபிசிடினா போட்டேன், சம்மையும் சி அவுட்டையும் நான் இது பண்ணிட்டேன். எனக்கு இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த லாஜிக் சிம்மில் ஒரு சப்ராக்டர், இது ஃபார் சப்ராக்ஷன் 16 பிட். இப்போ 16 பிட்டுக்கு போகிறேன். 16 பிட்டு ஓகேவா? 16 இது எப்படியே நம்ம இதிலே இருக்கும்பா, நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் தயவுசெய்து. நான் இசிஇ கிடையாது, நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கிடையாது. புரியுதா? ஆனால் டிஜிட்டல் லாஜிக் ஒரு எல்லை மீறி போயிட்டுருக்கு. ஓகேவா? 2 காம்ப்ளிமெண்ட்ஸ் 1 காம்ப்ளிமெண்ட் தான் போடும். ஓகேவா? இன் டேபிள் ஃபார்மில் கொடு. புரியுதா? பிட் மேப்பிங் அவு பிட்ஸு மேப்பு ரைட்டா, ஹெக்ஸு அதுனா ஓகே. இப்போ என்ன சொல்கிறேன்னா கிவ் டேபிள் ஃபார்ம் அப்படின்னு கேட்குறேன். புரியுதா? இன்புட் அவுட்புட்டு 1 0 சப்ராக்டர் கேரி அவுட்டு. இப்போ இதை தான் கொடுத்துருக்கு. ஃபுல் ஆடர் ஃபுல் இதை போட்டு எனக்கு ஏபிசிடி எனக்கு மேட்ரிக்ஸ் மெத்தடில் என்ன ட்ரூத் டேபிளாக கொடு. கிவ் இன் ட்ரூத் டேபிள் ஓகேவா? கிவ் இன் ட்ரூத் டேபிள். அது முடியாத காரியம்னு சொல்லிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா 16 பிட் தான் 2^33 வரும். அப்போ அதை நம்ம செய்ய முடியாது. சரி, அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இது என்ன சொல்லுதுன்னா ஏபி டிஃப்ரென்ஸ் அவுட்புட் இன்புட்டை போட்டுட்டு ஈக்குவேஷன்ஸ் derived from ட்ரூத் டேபிள். ஓகே, ஹவு டு இது ட்ரூத் டேபிள் ஆஃப் தி ஃபார்ம். ஓகேவா? ட்ரூத் டேபிள் எக்ஸ்பேண்டட் சார் 2 பிட் சப்ராக்டர் அப்படின்னு. இஃப் யூ வாண்ட் சப்ராக்ஷன் ட்ரூத் டேபிள் borrowing and changing, இதுதான் இது A0 A1. tell give inputs and outputs and set table. Give inputs and outputs to give in matrix in logisim. ஓகேவா? ஓகேவா? இன்புட்ஸ் ஏஐ பிஐ இன் லாஜிசிம் ஃபார்மேட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? 0 1 2 3 4 ஏஐ பிஐ இன் திஸ் விச் ஆர் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ். இதில் எது இன்புட்டு எது அவுட்புட்டு அப்படின்னு கேட்கணும். ஓகேவா? இவ்வளோ பெருசு வருதுமா. ஸோ
in this which are inputs and which are outputs. ஓகேவா, which are inputs and outputs, WHCH, which are inputs and outputs, புரியுதா? ஓகே, இப்போ A15லேருந்து ஓகே, global inputs give this in logisim form, give in logisim form, give as codes in logisim to automatically create the truth table and matrix. ஓகேவா, டவுன்லோட் 1 bit ட்ரூத் டேபிள். அப்புறம் இது என்ன சொல்லுதுன்னா 16 symbolic rows, open the CSV in Excel, Google Sheets, அவர் போட்டு per bit CSV or input, produce downloadable logic XML, construct a 16-bit subtractor ripple automatically, produce a downloadable 16-bit இது 2. ஓகே, என்னென்னு பார்ப்போம். ஓகேவா, 1.2 கேபினா இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்தை அது உருவாக்கியிருக்குமா? உருவாக்குனதில் ஏபிசிடி இவ்வளோ விஷயத்தை உருவாக்கியிருக்கா. எனக்கு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை போட்டுடலாம், A1 A2 A3 A0லேருந்து A15 வரைக்கும் போட்டுடலாம். ஆனால் இங்கே பிஐ சப்ராக்டு, பிஐ மைனஸ் சப்ராக்டு சின்னு வருதா, சி அவுட்டு, ஃபுல் ஆர்டர் இன்புட்ஸு, சி அவுட் இப்படி வருது, கேரி அவுட்டு இந்த மாதிரி வருது. அப்போ அவுட்டில் போட்டால் இப்படி வரும், இதில் போட்டால் இப்படி வரும், சம்மு சி அவுட்டு. இது கரெக்டு தான் கிட்டத்தட்ட. ஃபுல் ஆர்டர்ன்றது இது ரொம்ப எக்ஸாஸ்டிவ் ப்ராசஸ்ஸு, ஏபி கம்மா சின்னு. ஓகேவா, அப்போ இதை தான் நம்ம கொடுக்கணும் பிட்டு. இதில் இன்புட் அவுட்புட்னா ஏஐ. இது ஏஐ வந்து அது முதல் அக்செப்ட் பண்ணதான்னு ஏஐன்னு அந்த ஏஐ இல்லைப்பா, அதில் இருக்க இண்டெக்ஸு. ஸோ ஃபைல் சேவஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் இது. ஸோ டெஸ்க்டாப்பில் போயிட்டு என்ன செய்யணும், இங்கே போயிட்டு மேட்ரிக்ஸ் சர்க்கியூட் CUIT கொடுத்துடணும். இப்போ ஃபைல் நியூ, ஓகேவா, ஃபைல் நியூ கொடுத்துட்டு விண்டோஸ் கம்பைனட்டோரியல் அனாலிசிஸ் அதில் போயிட்டு இது ஏற்கனவே கொடுத்தது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடும். கொடுத்துட்டு இதை ஒரு விஷயத்த மனுஷன் ஆட் பண்ண கற்றுக்கிறதுக்கே 10,000 வருஷம் ஆச்சு. எதையுமே நம்பாமல் அவனே ஒரு விஷயத்தை உருவாக்க இட் டுக் ஹிம் மோர் தென் 1000 years. நம்ப முடியுதா? யாரும் நம்ப மாட்டீங்க. அதே தான் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். வெறும் மண்ணில் இருந்து தான் கம்ப்யூட்டர் வந்துச்சு. கம்பைனட்டோரியல் அனாலிசிஸ் இதில் போட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் V. இதை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. இந்த ஆடுன்றது வரல பார்த்தீங்களா, எனக்கு இந்த ஏஐ இருக்கக்கூடாது, பிஐன்னு இருக்கா, சிஐன்னு இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது அடிஷன் இதெல்லாம் அது பார்த்துக்கிறோம். ஓகே, இது வந்து எனக்கு லாஜிசிம் ஃபார்மேட்டில் கொடு, இன்புட் அண்ட் அவுட்புட்டை லாஜிசிம் ஃபார்மேட்டில் கொடு, கிவ் இன் லாஜிசிம் ஃபார்மேட். அது வந்து உங்களுக்கு அசால்ட்டாக போட்டுரும். ஓகேவா, இதை போட்டு என்னடா அது, கிவ் இன் லாஜிசிம் சின்டாக்ஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரி கம்ப்யூட்டர்ன்றது செய்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா மனித மூளையை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது கம்ப்யூட்டர் கிடையாது. மனிதனுடைய பேராற்றலே அவன் மூளையிலேருந்து வெளிப்படுதுன்னுவாங்க, ஆனால் அப்படி கிடையாது.
ரைட்டா? ஏன்னா நம்மளோட கான்ஷியஸ்னஸ் எல்லாமே கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ். இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா வச்சு அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எல்லாரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம். அப்படி ஒன்றும் யாரும் வித்தியாசமாலாம் யோசிக்கல. புரியுதா? இப்போ ஏ ஓகே ஓகே இது என்ன சொல்லலாம், ரெடி டு இம்போர்ட் லாஜிசிம் சர்க்யூட் எக்ஸாம்பிள். ஓகே, கிரியேட் தி எக்ஸாம்பிள். ஐ வில் கிவ் யூ தி எக்ஸாம்பிள், யூ கிரியேட். ஓகே, ஐ வில் கிவ் யூ தி எக்ஸாம்பிள். வெயிட். ஓகேவா? அதுவே கிளிக் பண்ணி அதை போடணும். ஓகேவா? இப்போ இங்கே இருக்கா, இந்த சர்க்யூட்டோட ஃபார்மேட் இப்படி இருக்கும். இதில் போயிட்டு வியூ ஆல் அப்ளிகேஷன்ஸ் போயிட்டு இங்கே போயிட்டு டெக்ஸ்ட், புரியுதா? டிஇஎக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா இப்படி வருதா? சரிப்பா, இந்த இருக்கு, ஹியர் இஸ் யுவர் எக்ஸாம்பிள் ஃபைலு. ரைட்டா? இங்கே இருக்கு உன் எக்ஸாம்பிள் ஃபைலு. ஹியர் இஸ் இட். ஹெச்இஆர்இ ஹியர் இஸ் இட். ரைட்டா? போட்டு கொடுத்துட்டு ஓகே, இதை வந்து இது வரைக்கும் காப்பி பண்ணிடுங்க. கிரியேட் எக்ஸாம்பிள் ஃபார் மீ. ஓகே, ஃபாலோ above, create an XML for me. ஓகேவா? இது வந்து விஓசி கேடோட ஒரு ஃபாலோயிங். நம்ம நாட்டிலேயே செஞ்ச கம்ப்யூட்டர், நம்ம நாட்டிலேயே செஞ்ச சிப்பு, நம்ம நாட்டிலேயே செஞ்ச சாஃப்ட்வேர் எல்லாமே இந்த ஏஐ வச்சு கிரியேட் பண்ண போகிறோம். ஒன்று கூட நம்ம வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரக்கூடாது. அதுதான் இப்போ நம்மளோட டாப்பிக்கு. இந்த விஓசி கேடுக்கு நான் அப்படி தான் யோசித்தேன். I will generate. Okay, okay, do. Okay, do. ஓகேவா? இப்போ எனக்கு ஒரு பைத்தான் கோடை நான் கேட்குறேன். எனக்கு எப்படி நீ அடிஷன் செஞ்சு கொடுத்தியோ அந்த மெத்தடில் இந்த கோடிங் மெத்தடை வச்சு எனக்கு அந்த எக்ஸாம்பிளை வந்து இன்டிமிடேட் பண்ணி எனக்கு அதை செஞ்சு கொடுன்னு சொல்கிறேன். ஓகே, அது வந்து ஏற்கனவே ஒரு இதை க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போ இங்கே வந்துருச்சா 4.1 KB வருது. பார்ப்போம் அதோட திறமையை. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு லாஜிசிம் ஓப்பன் பண்ணி ஃபைல் ஓப்பன் டவுன்லோட்ஸ் போகணும். ஓகேவா? ஹோம், இதில் டவுன்லோட்ஸ் ஒரு மணிங்கண்ணா எங்கே இருக்கான்? ஓகே, இங்கே டிவி போடாத, கொஞ்ச நேரம் எனக்கு வேலை இருக்கு. கொஞ்ச நேரம் எனக்கு வேலை இருக்கு, அப்புறம் வந்து போடுப்பா. நான் ஒரு முக்கியமான இது கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ எரர் என்கவுண்டர் ஃபைல் நாட் ஃபவுண்ட் இன் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த டைரக்டரி. ஓகேவா? இப்போ இது என்ன செய்யணும்னா, ஹோமு இங்கே போயிட்டு டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். இதை போட்டு ஒன்றுத்திங்கன்னா ஸ்டக்கர் அவ்வளோ பெரிய சர்க்கியூட்
ஹோமு விற்க பார்த்தாங்க, அதனால் வச்சுருக்கேன். ஸோ திரும்ப இதுலேயும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். யூ ஆர் கிரியேட்டட் ஒரிஜினல் வெர்ஷன், அதனால் எனக்கு தெரியும், போட்டு விடுங்க. புரியுதா? இதுவும் ஸ்டக் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. மெயின் டயக்ராமு முடியல, அதனால் இது பண்ண முடியல. ஓகே, நம்ம போயிட்டோம். குவாண்டம் கம்ப்யூட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 16 பிட்னா ஒரு 2ன்ற நம்பரை 10ன்னு கம்ப்யூட்டரில் சொல்கிறோம். இப்போ 343 அப்படின்ற நம்பரை 32 பிட்டு. இன்னைக்கு நம்ம பாட்டு கேட்குறோம் பார்த்தீங்களா, அது 4 நம்பர் 1010ன்னு கம்ப்யூட்டருக்குள்ளே போயிட்டு வெளியே வந்து 1010ன்னு வரும். அதுதான் நம்ம இதுக்குள்ளே மியூசிக்காக அந்த சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகி வரும். இப்போ இதுதான் பேசிக். நம்ம கம்ப்யூட்டர்ஸை தான் எல்லாருமே நம்பியிருக்கோம். இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிருச்சு கிட்டத்தட்ட, ரைட்டுங்களா? அதனால் நான் இப்போ அதை பற்றின ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு நிமிஷத்தில் கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்த லெவலில் என்ன பண்ணுறோம்னா, எனக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா வச்சு நான் ஒரு கம்பைனட்டோரியல் கம்ப்யூட்டர் செய்ய முடியுமா அப்படின்னா, இட் இஸ் நாட் பாசிபிள். புரியுதா? சீக்வென்ஷியல் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர். இன்னைக்கு நீங்கள் பார்க்குற ChatGPT வந்து டிரான்ஸ்ஃபார்மர். RNN வந்து ஞாபகம் வச்சிருக்காது. GRU வந்து ஞாபகம் வச்சு, ஏன்னா நெட்ஒர்க், நியூரல் நெட்ஒர்க், அதை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஏன்னா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்குள்ளே நம்ம கிட்டத்தட்ட போயிட்டோம். இனி அடுத்து நடக்க போகிறது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, சைபர் ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன் சிஸ்டம் இதெல்லாம் வரப்போகுது. அப்போ ஹியூமன்ஸ்க்கு வந்து என்ன பிளேஸ் இருக்கும்னா ரொம்ப கஷ்டம். ஏன், இது வந்து ஹியூமன்ஸோட அதிகபட்ச நேச்சரே வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறது, இன்குபேட் பண்ணுறதையே கம்ப்யூட்டர்ஸ் பண்ணிடும். அப்போ நம்மளால நமக்கு எதுவும் இருக்குமான்றது தெரியல. நான் பயமுறுத்தலை, பட் ஆனால் இது ஸ்மார்ட்டான ஹியூமன்ஸை என்றைக்குமே ரீப்ளேஸ் பண்ணாது.